வெளிச்சமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோடு சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் டொரண்டோவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். அழைப்புக்கு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிப்பாடுகளையும் வெளிச்சத்தையும் கற்றுக்கொள்வோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வோம். ஆமென். அழைப்போமா? இணைப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, sister Amy. Unmute பண்ணுங்க sister. Praise the Lord. Sister Amy புஷ்பராஜா, praise the Lord. Praise the Lord, Dolly. கேக்குதா? Praise the Lord. கேக்குது சிஸ்டர் சுபா. ஓகே, அப்போ ஏமி புஷ்பராஜா தான். போன் Yeah, thank you, sister. Thank you. Praise the Lord, Amy. Praise the Lord, Amy. அன்மியூட் பண்ணல அவங்க. ஓகே ஓகே. எடுத்துட்டாங்க. Praise the Lord, sister Amy. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமாலலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஒரு துதியோடும் ஜெபத்தோடும் நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதாகும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயமெடுப்பேன், நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாகும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியம், பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியம், பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதாகும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான்,
நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாகும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதாகும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அந்த 9ஆம் 10ஆம் வசனம் வரையிலே நாங்கள் மீன் பிடிக்கிறவர்களாகிய சீமோன் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த கென்சனேத்து கடல் அருகே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணுவதற்காக அந்த இடத்திலே செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அங்கு படகுகள் 2 படகுகள் இருந்தது. அதிலே ஒன்று சீமோன் பேதுருவுடைய படகாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த சீமோன் பேதுருவுடைய படகிலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணுகிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது அந்த இடத்திலே இந்த திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணி முடித்ததும் அவர் சீமோன் பேதுருவை பார்த்து அந்த படகை அந்த ஆழத்திலே தள்ளும்படியாக அவர் சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த ஆழத்திலே தள்ளி அந்த மீன் பிடிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கட்டளை கொடுக்கின்றார். அந்த இடத்திலே சீமோன் பேதுரு ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஐயரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் விலையை போடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் விலையை போடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அவன் அந்த விலையை போடுகின்ற பொழுது அந்த வலையிலே ஏராளமான மீன்கள் அகப்படுகிறதை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். அப்படியாக அந்த மீன்கள் அகப்படும் பொழுது அந்த வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்கள் அந்த வலையிலே சிக்கி கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த வலை நிரம்பியதும் அந்த இடத்திலே சீமோன் பேதுரு அங்கு தன்னுடைய நண்பர்களாகிய செபதேயுவின் குமாரன் யாக்கோபுவையும் யோவானையும் அந்த இடத்திலே சைகை காட்டி அந்த இடத்திலே அழைக்கின்றவனாக இருக்கின்றார். ஏனென்றால் வந்து உதவி செய்யும்படியாக. அப்படியான அந்த இடத்திலே வந்து அந்த மீன்கள் ஏராளமாக அந்த வலையிலே அகப்பட்டது. அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்ப்போமே. ஆனால் சீமோன் பேதுரு அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, பயப்படாதே, நீ இது முதல் மனிதரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் சீமோன் பேதுருவையும் அவனுடைய கூட்டாளிகளுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த மீன்பிடி தொழில் ஒன்றுதான். அவர்களிடத்திலே படிப்போ, அவர்களிடத்திலே எந்த விதமான பதவியோ, அவர்களிடம் பணமோ பொருளாதாரமோ எதுவும் இல்லை. அவர்கள் ஒரு சாதாரண மீனவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய ஊழியத்துக்காக, அதாவது இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்களை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அழைப்புக்கு அவர்கள் அந்த இடத்திலே கீழ்ப்படிந்தவர்களாக தங்களுடைய படகுகள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி சென்றார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முதலிலே நாங்கள் பார்த்தோம், அந்த இடத்திலே அவர்கள் ஒரு சோர்ந்து போயிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள்.
அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த இடத்திலே ஒரு மீன்களும் அகப்படவில்லை. அதனாலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அந்த படகை கொண்டு போய் ஆழத்திலே தள்ளி அந்த வலையை போடும்படியாக சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே சீமோன் பேதுரு சொல்லுகின்றார், உமது வார்த்தையின்படி நான் அந்த வலையை போடுகிறேன் என்று. அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த இடத்திலே வலையை போட்டார்கள். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி அந்த வலையை அந்த இடத்திலே அவர்கள் போட்டதனால் தான் அந்த இடத்திலே அங்கு ஏராளமான மீன்கள் அகப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காரியங்களை செய்வோமே, ஆனால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நாங்கள் வெற்றியை காண முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் செய்வோமே, ஆனால் அந்த இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி ஏற்படுவதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்கிற வலையை வீசினார். அந்த இடத்திலே அந்த வார்த்தை என்கிற வலையை வீசினதனால்தான் அந்த இடத்திலே அவர் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கூட்டாளிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் நிலவியது. அதோடு கூட அந்த வார்த்தையின்படி சீமோன் பேதுருவும் அந்த வலையை போட்டதனால்தான் அந்த இடத்திலே ஏராளமான மீன்கள் அந்த இடத்திலே அகப்பட்டது. இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் காரியங்களை செய்து விடுகின்றோம். எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் காரியங்களை செய்து விடுகின்றோம். அப்படியாக நாங்கள் காரியங்களை செய்து நாங்கள் தோல்வியை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரை சில வேளைகளிலே நாங்கள் கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறவர்களாக கூட நாங்கள் இருக்கின்றோம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று கூட நாங்கள் சில வேளைகளிலே சோர்ந்து போய் விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரு காரியம், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கின்றோமா? அந்த இடத்திலே அவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் சொன்னது போல அந்த வார்த்தையாகிய அந்த வலையிலே அந்த ஏராளமான மீன்கள் அப்படியாக அகப்பட்டது போல நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டோமே, ஆனால் தான் நாங்கள் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆண்டவர் அண்டையிலே நாங்கள் கொண்டு வர முடியும். அந்த இடத்திலே சீமோன் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அவர்களுக்கு தெரிந்த ஒன்று அந்த மீன்பிடி தொழிலை தவிர அவர்களுக்கு வேற எந்த ஒரு தொழிலும் தெரியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே அந்த படிப்பு கூட அவர்களிடத்திலே இருந்ததில்லை. ஆனாலும் கூட அப்படியான ஒரு சாதாரணமான மீனவர்களைத்தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அவர்களை அழைத்தார். மனிதர்களை பிடிக்கும்படியாக அவர்களை அழைத்தார். ஆத்தும ஆதாயத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தார். அவருடைய ஊழியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டுமே, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான தகுதியோ தராதரமோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, ஆண்டவருடைய அழைப்பு. அதோடு எங்களுக்குள்ளேயும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கும் பொழுது அவருடைய சித்தம் என்ன என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்து செயல்படும் பொழுது நாங்கள் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளை யோசிக்கலாம், நான் இந்த ஊழியத்தை செய்ய நான் தகுதியானவனா, நான் தகுதியானவளா என்று கூட நீங்கள் சிந்திக்க கூடும். என்னிடத்திலே போதுமான படிப்பில்லையே, என்னிடத்திலே பொருளாதாரமோ பணமோ இல்லை என்று கூட நீங்கள் கவலைப்படக்கூடும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது பணத்தையோ படிப்பையோ அல்ல. அவர் உங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு காரியம், நீங்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், உண்மையும் உத்தமமாக நீங்கள் இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி சீமோன் பேதுரு அன்று அந்த வலையை போட்டதனால்தான் அந்த ஏராளமான மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையாகிய வலைக்கு நாங்கள் கட்டுப்படுவோமே, ஆனால் நாங்களும் கூட அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தின்படி நாங்கள் வாழ பழக வேண்டும். அப்படியாக நாங்கள் தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வோமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிதான காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் என்ன என்று எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் தெரிந்து
நாங்கள் நடந்து கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அந்த சாதாரண மீனவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அதே போல இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்பதிலே நீங்களும் நானும் உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் இருப்போமேயானால் நிச்சயமாக எங்களாலும் கூட அப்படியாக அந்த ஆத்ம ஆதாயத்தை நாங்கள் செய்ய முடியும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தம் செய்கின்றவர்களாக இன்னுமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கென்று நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செயல்படுவோம். நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு கணவர் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவருடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்படியாக நீங்களும் நானும் அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரம் நிச்சய ராஜ்யத்திலே பிரவேசித்தால் போதும் என்று நாங்கள் நினைக்கிறவர்களாக இல்லாமல் எங்களோடு அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார். அன்று சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே, நீ இது முதல் மனிதரை பிடிக்கிறவனாயிருப்பா என்று. அப்படியாக நீங்களும் நானும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு செல்லுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே இருந்தும் என்னிடத்திலே இருந்தும் எதிர்பார்க்கின்றதானதொரு காரியமாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வானொலி ஊழியத்தின் நோக்கமும் கூட அப்படியாகத்தான் இருக்கின்றது. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அநேகரை நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் வழி நடத்தின ஆத்துமாக்களை நாங்கள் அங்கு காண வேண்டும் என்பதோடு மாத்திரமல்ல, அப்படியான ஒரு வாஞ்சையோடும் தாகத்தோடும் தான் இந்த வானொலி ஊழியமும் கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்வோம். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் வழி நடத்தின ஆத்துமாக்களை நாங்கள் அங்கு காணும் பொழுது அப்படியான ஒரு மன மகிழ்ச்சி அங்கு உண்டாகும் என்பதை குறித்து நாங்கள் எவ்வளவாக நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் சந்தோஷித்து நாங்கள் களி கூற முடியும் தேவ சமூகத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அன்று சீமோன் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டார். அதே போல நீங்களும் நானும் தேவ சித்தம் அறிந்தவர்களாக, ஆண்டவருடைய சித்தம் செய்கின்ற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் நாங்கள் செய்ய நாங்கள் முற்படுவோம். ஆண்டவருடைய நாமம் அன்று மகிமைப்படுவதாக. நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திரப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே, இந்த மீனவர்கள் கூடாக ஏசப்பா அந்த வாழ்க்கையில் இருந்தவருடைய வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, அன்று சாதாரண மீனவர்களாக இருந்த சீமோன் பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் நீங்கள் பயன்படுத்தினது போல இன்று நீங்கள் எங்களை பயன்படுத்த விரும்புவதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை எல்லோரையும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக கர்த்தாவே சுவாமி, பரலோக ராஜ்யத்திலே ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் வருகிறவர்களாக நீங்கள் எங்களை மாற்ற வேண்டுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே சுவாமி, உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா, எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி கேட்கிறவர்களை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலும் கர்த்தாவே சுவாமி, உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. மகளுடைய தேவைகள், விருப்பங்கள், இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். கணவரை ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்குள்ள உலக ஞானம் அல்ல ஏசப்பா, தேவ ஞானத்தை கட்டளையிடும்படியாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த வானொலியில ஏசப்பா வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே சுவாமி, பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி.
சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த நேரத்திலும் சகோதரி டாலி சிஸ்டரை கணவரை மகனை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, அருமையான இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இவருடைய வீடுகளிலே இல்லாமைகள் வறுமைகள் வந்து விடாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கத்தாவே சுவாமி. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஊழிய பாதைகளை இன்னும் பெரிதாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வானொலியை யாராவது சுவை இனங்கள் பலவீனங்களோடு இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலிலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பாடசாலைக்கு போகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யூனிவர்சிட்டிக்கு போகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புற மாகாணங்களுக்கு சென்று படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோரை பிரிந்து கத்தாவே சுவாமி புற மாகாணங்களிலே போய் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்ருவானவன் இடத்திலிருந்து இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரம் அவர்களை அனைத்து நடத்தும்படியா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்ருவானவனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை விலக்கி பாதுகாக்கும்படியா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த இடத்திலே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, மிகுதியாக வருகின்ற ஊழியர்களையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேணுமாய், இன்னும் அவர்களுக்குள்ள வெளிப்பாட்டின் ஆவியை கட்டளையிட வேணுமாய் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எந்த தேசத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கத்தாவே சுவாமி, அந்த தேசங்கள் ஒரு எழுப்புதலை காண வேணுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே சுவாமி. இஸ்ரவேல் தேசத்தை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். இஸ்ரவேலிலே ஒரு சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலில் ஒரு சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஜெருசலேமுக்காக வருகிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஜெருசலேமிலையும் கத்தாவே சுவாமி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் யுக்ரைனுக்காக வருகிறோம் அப்பா. யுக்ரைனிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் இழந்த தனத்தை நூறத்தினாய் பெற வேணுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ வார்த்தை இந்த இடத்துல விதைக்கப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி கூட இருந்து பாதுகாத்து எல்லோரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பூமி அதிர்ச்சியினாலும் இயற்கையின் அழிவினாலும் ஆண்டவரே சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை பஞ்சத்தினாலே ஆண்டவரே சுவாமி பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வயோதிபர்களுக்கு ஏற்ற உணவுக்காய் ஏசப்பா, அவர்களுக்கு ஏற்ற போஷாக்குகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவர்களை போஷித்து அருளும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஒரு ஏற்ற வேலையை கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் கத்தாவே சுவாமி சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே சுவாமி கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனே சுவாமி, உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஏசப்பா ஒரு சாட்சியோடு வாழ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட சூழல்ல இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலக வைத்தியர்கள் கைவிட்டிருந்தாலும் கத்தாவே சுவாமி நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்ற உங்களுடைய வசனத்தின்படி கத்தாவே சுவாமி நல்ல தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. நீங்க தெரிந்து கொண்ட இந்த குடும்பத்தாருக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததி சந்ததியாக இந்த ஊழியத்தை தொடர நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வர முடியாதிருக்கிற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள்,
வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த வானொலி கூடாக நீங்கள் செய்கின்ற பெரிய காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத காரியங்களை எண்ணில் அடங்காத அதிசயங்களையும் செய்கிறதுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே சுவாமி, உங்களுடைய கரம் எல்லோரோடும் கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேச தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேச தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசர் தருகிறார். நன்றி தகப்பனே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லி கர்த்தாவே சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். ஆமேன். வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளோடு வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அது மாத்திரமில்ல, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். அருமையான பாடலை பாடிதோடு நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்திய உங்களையும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.